ஒரு முழுமையான அறிமுகம். ஒரு அறிவியலாக பரமஹம்ச யோகானந்தர் இதை விவரிக்கிறார். ஒருமுறை செய்யப்படும் கிரியா பயிற்சி ஓராண்டு கால இயற்கை ஆன்மீக வளர்ச்சிக்கு சமமானது என்று அவர் கூறுகிறார். நாம் அனைவரும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து நமக்குள் இருக்கும் ஆழமான சக்தியுடன் இணைய விரும்புகிறோம் அல்லவா? உங்கள் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஓரிடத்தில் இணைப்பதற்கும் உங்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டறியவும் நீங்கள் ஒரு அறிவியல் பூர்வமான வழியை தேடுகிறீர்களா? அந்த தேடலுக்கு ஒரு அற்புதமான விடைதான் கிரியா யோகா. இதை மகா குருவான பரமஹம்ச யோகானந்தர் இந்த உலகிற்கு வழங்கியுள்ளார். கிரியா யோகாவின் அடிப்படை, அதன் வரலாறு மற்றும் பலன்களை நாம் வழங்குகிறோம். அத்துடன் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் கூட எளிதாக பின்பற்றக்கூடிய சில அடிப்படை பயிற்சிகளையும் இதில் காணலாம். பகுதி 1. கிரியா யோகா என்றால் என்ன? கிரியா யோகா என்றால் என்ன? ஒரு விரிவான அறிமுகம். கிரியா யோகா என்பது வெறும் உடற்பயிற்சியோ அல்லது உடல் நிலைகளோ ஆசனாசா மட்டுமல்ல. இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை, ஒரு ஆன்மீக அறிவு. சிரி என்ற சொல்லிலிருந்து உருவானது. இதற்கு செயல்படுதல் என்று பொருள். எனவே கிரியா யோகா என்பது ஒரு குறிப்பிட்ட தெய்வீகச் செயலின் மூலம் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தியுடன் நம்மை இணைக்கும் ஒரு யோகக் கலையாகும். யோகானந்தர் விளக்கியுள்ளபடி, இந்த பயிற்சி இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை நீக்கி உயிர்காற்றினால், ஏர் ஆஃப் லைஃப், அதை ஊட்டமடையச் செய்கிறது. இந்த அதிகரித்த உயிர்காற்று உயிர் சக்தியாக மாற்றப்பட்டு மூளை மற்றும் தண்டுவடத்தை புத்துயிர் பெறச் செய்கிறது. பகுதி 2. வரலாறு மற்றும் குரு பரம்பரை. இந்த அறிவியலின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. பகவான் கிருஷ்ணர் இதை கீதையிலும் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்திலும் விளக்கியுள்ளனர். நவீன காலத்தில் இந்த அழிவற்ற கலையை மீண்டும் உயிர்ப்பித்த பெருமை மகா அவதார் பாபாஜியையே சாரும். 1861ஆம் ஆண்டு பாபாஜி தனது சீடரான லாகிரி மகாசாயருக்கு இந்த உபதேசத்தை வழங்கினார். லாகிரி மகாசாயர் இதை தனது சீடரான சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரிக்கு கற்பித்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி பின்னர் தனது சீடரான முகுந்தாவிடம் பரமஹம்ச யோகானந்தர் இதை வழங்கினார். அவருக்கு பயிற்சி அளித்து கிரியா யோகாவை உலகெங்கும் கொண்டு செல்லும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். 1920இல் பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவிற்குச் சென்று தனது ஆன்மீக பயணங்கள் மற்றும் ஒரு யோகியின் சுயசரிதை எனும் அற்புத புத்தகத்தின் மூலம் கிரியா யோகாவை உலகம் முழுவதும் பரப்பினார். இதற்காக அவர் இந்தியாவில் யோகதா சத்சங்க சொசைட்டி YSS மற்றும் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் SRF ஆகியவற்றை நிறுவினார். இந்த குரு பரம்பரையின் மூலம் இன்றும் தகுதியுள்ளவர்களுக்கு கிரியா யோகா கற்பிக்கப்பட்டு வருகிறது. கிரியா யோகாவின் நன்மைகள். கிரியா யோகாவின் பலன்கள் 2 மடங்கு. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தால் உடல், மனம், ஆன்மா ஆகிய 3லும் நிலையான நன்மைகளை பெறலாம். உடல் நலன். கிரியா யோகாவின் முக்கிய பயிற்சி பிராணாயாமம். இது இரத்தத்தை சுத்திகரித்து ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கிறது. இது தசைகளை தூண்டி தண்டுவடத்தை சீராக்குகிறது. நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துவதன் மூலம் உயர் இரத்த அழுத்தம் போன்ற சிக்கல்களை குறைக்கவும் உதவுகிறது. மனநலன். மனதை அமைதிப்படுத்த கிரியா யோகா ஒரு நேரடி தீர்வாகும். பயிற்சியின் போது உயிர் சக்தி உள்நோக்கிச் செல்வதால் தேவையற்ற எண்ணங்கள் குறைந்து மனம் அமைதியடைகிறது. இது கவனிப்புத் திறன் மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்கிறது. மனம் கவலை மற்றும் அச்சத்தின் பிடியில் சிக்காமல் நிலையான உள் அமைதியை கண்டடைகிறது. ஆன்மீக வளர்ச்சி. கிரியா யோகாவின் இறுதி இலக்கு ஆன்மீக வளர்ச்சி. இது ஆன்மாவை விடுவிக்கும் ஒரு முறையாகும். இந்த பயிற்சியின் மூலம் நாம் உடல் உணர்விலிருந்து விடுபட்டு நமது உண்மையான ஆன்ம வடிவத்தை உணர்கிறோம். இது கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு பிரபஞ்ச உணர்வோடு ஒன்றரக் கலக்கும் சமமாதி நிலையை அடைய உதவுகிறது. பகுதி 3. பயிற்சியின் முதல் படிகள். பகுதி 3. பயிற்சிக்கான தயாரிப்பு மற்றும் முதல் படிகள் பற்றி இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிரியா யோகாவின் புனிதமானவை.
அவை குரு பரம்பரையின் நேரடி உபதேசத்தின் மூலம் மட்டுமே கற்பிக்கப்படுகின்றன. அவற்றை பொதுவெளியில் கற்பிப்பது முறையல்ல. உண்மையான கிரியாயோக கல்வியை பெற விரும்புவோர் பரமஹம்ச யோகானந்தரால் நிறுவப்பட்ட யோகதா சத்சங்க சொசைட்டியில் இணைந்து பாடங்களை பெற வேண்டும். உங்கள் பயணத்தை தொடங்க உதவும் சில அடிப்படை தயாரிப்பு பயிற்சிகளை இங்கே காணலாம். அமைதியான இடம். தியானம் செய்ய ஒரு அமைதியான சூழல் அவசியம். உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தியானத்திற்காக ஒதுக்குங்கள். காலம் செல்லச் செல்ல அந்த இடம் ஆன்மீக அதிர்வுகளால் நிறைந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். தினமும் ஒரே நேரத்தில், குறிப்பாக காலை அல்லது மாலை வேளையில் தியானம் செய்வது சிறந்தது. அமரும் நிலை. தண்டுவடத்தை நேராக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் உயிர்சக்தி தண்டுவடத்தின் வழியாகவே பயணிக்கிறது. நீங்கள் தரை விரிப்பில், பத்மாசனம் அல்லது சித்தாசனத்தில் அமரலாம். இயலாதவர்கள் நாற்காலியில் அமரலாம். ஆனால் கால்கள் தரையில் இருக்க வேண்டும். முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். உள்ளங்கைகள் மேல்நோக்கி இருக்கும்படி கைகளை தொடைகளின் மீது வைக்கவும். ஆரம்ப மூச்சுப் பயிற்சி. படி 2. ஆரம்ப மூச்சுப் பயிற்சி. இப்போது ஒரு சக்தி வாய்ந்த மூச்சுப் பயிற்சியை செய்வோம். இது நுரையீரலை தயார்படுத்தவும் நரம்புகளை அமைதிப்படுத்தவும் உதவும். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை மூச்சின் மீது செலுத்துங்கள். மூக்கின் வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசியுங்கள். அதே சமயம் மனதில் 1 முதல் 8 வரை எண்ணுங்கள். பிறகு அந்த மூச்சை உள்ளே நிறுத்தி மீண்டும் 1 முதல் 8 வரை எண்ணுங்கள். உங்கள் உடல் முழுவதும் உயிர் சக்தியால் நிரப்பப்படுவதாக கற்பனை செய்யுங்கள். இறுதியாக மூக்கின் வழியாக மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சை வெளியே விடுங்கள். அப்போதும் 1 முதல் 8 வரை எண்ணுங்கள். உங்கள் உடலில் உள்ள அனைத்து மன அழுத்தமும் கவலைகளும் அந்த மூச்சுடன் வெளியேறுவதை உணருங்கள். இதை 6 முதல் 8 முறை செய்யவும். படி 3. ஏகாக்கிரக தியானம். 8 நிமிடம் 6 வினாடி. படி 3. ஒருமுகப்படுத்தும் தியானம். மூச்சு பயிற்சிக்குப் பிறகு உங்கள் கவனத்தை புருவ மத்தியிற்கு கொண்டு வாருங்கள். இது ஆக்ஞா சக்கரம் அல்லது ஆன்மீக கண் என்று அழைக்கப்படுகிறது. கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக மேல்நோக்கி பார்த்து அந்த மையத்தில் நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கலாம். கண்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். மென்மையாகச் செய்யுங்கள். தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அவற்றுடன் போராட வேண்டாம். வானத்தில் செல்லும் மேகங்களைப் போல அந்த எண்ணங்கள் கடந்து செல்லட்டும். மெதுவாக உங்கள் கவனத்தை மீண்டும் புருவ மத்தியிற்கு திருப்புங்கள். இந்த நிலையில் சில நிமிடங்கள் இருங்கள். இந்த இடம் தெய்வீக உணர்வின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. தவிர்க்க வேண்டிய தவறுகள் மற்றும் குறிப்புகள். படி 4. ஆரம்பத்தில் சில தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது. அதிக முயற்சி. தியானம் என்பது ஒரு முயற்சி இல்லாத நிலை. மனதை கட்டுப்படுத்தவும் எண்ணங்களை நிறுத்தவும் நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அமைதி தள்ளிப்போகும். எண்ணங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள். பொறுமை. கிரியா யோகா உடனடி முடிவுகளை தரும் ஒரு அறிவியல்தான். ஆனால் பொறுமையாக இருங்கள். முதல் நாளிலேயே அதிசயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். தொடர்ச்சி. தினமும் பயிற்சி செய்வது அவசியம். தினமும் 15 முதல் 20 நிமிடங்கள் செய்தாலும் அதை தவறாமல் செய்வது ஆழமான முடிவுகளை தரும். உடல் அசௌகரியம். ஆரம்பத்தில் முதுகு நேராக இருப்பது கடினமாக இருக்கலாம். முடிந்தவரை நேராக அமர முயலுங்கள். உடல் பழகிவிடும். பயனுள்ள குறிப்புகள். தியானம் முடிந்தவுடன் உடனடியாக எழுந்து வேலைக்குச் செல்ல வேண்டாம். சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து அந்த நிசப்தத்தை உணருங்கள். உங்கள் அனுபவங்களை ஒரு டைரியில் எழுதி வாருங்கள். யோகானந்தரின் ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகத்தை வாசியுங்கள். பகுதி 5. கிரியா யோகாவின் தத்துவம். பகுதி 5. கிரியா யோகாவின் ஆழமான தத்துவம். கிரியா யோகா என்பது வெறும் குறிப்புகளின் தொகுப்பு அல்ல. ஒரு மனிதனின் உண்மையான சாரவம் அவனது உடல் அல்ல, அவனது ஆன்மா என்பதே இதன் பொருள். நாம் சுவாசிக்கும் மூச்சுக்கு அப்பால் ஒரு சக்தி உள்ளது. அதுவே உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி நம்மை புற உலகோடு பிணைத்துள்ளது.
நமது மனம் அமைதியின்றி அலைவதற்கு காரணம் அது இந்த உயிர் சக்தியால் கட்டுப்படுத்தப்படாததே ஆகும். கிரியா யோகா புற உலகில் பிணைக்கப்பட்டுள்ள அந்த உயிர் சக்தியை தண்டுவடம் வழியாக உள்நோக்கிச் சுழலச் செய்கிறது. யோகிகள் தண்டுவடத்தை தெய்வீக பாதை என்று அழைக்கிறார்கள். பயனுள்ள குறிப்புகள்: தியானம் முடிந்தவுடன் உடனடியாக எழுந்து வேலைக்குச் செல்ல வேண்டாம். சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து அந்த நிசப்தத்தை உணருங்கள். உங்கள் அனுபவங்களை ஒரு டைரியில் எழுதி வாருங்கள். யோகானந்தரின் ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகத்தை வாசியுங்கள். பகுதி 5. கிரியா யோகாவின் தத்துவம். பகுதி 5. கிரியா யோகாவின் ஆழமான தத்துவம். கிரியா யோகா என்பது வெறும் குறிப்புகளின் தொகுப்பு அல்ல. ஒரு மனிதனின் உண்மையான சாரவம் அவனது உடல் அல்ல, அவனது ஆன்மா என்பதே இதன் பொருள். நாம் சுவாசிக்கும் மூச்சுக்கு அப்பால் ஒரு சக்தி உள்ளது. அதுவே உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி நம்மை புற உலகோடு பிணைத்துள்ளது. நமது மனம் அமைதியின்றி அலைவதற்கு காரணம் அது இந்த உயிர் சக்தியால் கட்டுப்படுத்தப்படாததே ஆகும். கிரியா யோகா புற உலகில் பிணைக்கப்பட்டுள்ள அந்த உயிர் சக்தியை தண்டுவடம் வழியாக உள்நோக்கிச் சுழலச் செய்கிறது. யோகிகள் தண்டுவடத்தை தெய்வீக பாதை என்று அழைக்கிறார்கள். யோகானந்தர் ஒரு அற்புதமான ஒப்பீட்டை கூறுகிறார். ஒரு சாதாரண மனித உடல் 50 வாட் பல்பு போன்றது. ஆனால் கிரியாயோக பயிற்சியின் மூலம் அது அதிக சக்தியை தாங்கும் திறனை பெறுகிறது. இந்த பயிற்சியின் மூலம் நாம் புலன்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு உடல் உணர்விலிருந்து ஆன்ம உணர்விற்கு மாறுகிறோம். அப்போது நாம் அமைதியை தேடுவதில்லை, நாமே அமைதியாக மாறுகிறோம். நண்பர்களே, இன்று நாம் கிரியா யோகா எனும் அற்புதமான ஆன்மீக அறிவியலை பற்றி பார்த்தோம். நினைவில் கொள்ளுங்கள், இந்த தகவல் ஒரு வழிகாட்டி மட்டுமே. இது ஒரு கதவை திறப்பது போன்றது. அந்த கதவின் வழியாக உள்ளே நுழைந்து பயணத்தை தொடர வேண்டியவர் நீங்கள்தான். நீங்கள் இந்த தெய்வீக கலையை இன்னும் ஆழமாகவும் முறையாகவும் கற்க விரும்பினால், பரமஹம்ச யோகானந்தரின் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா YSS மூலம் பாடங்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்கள் தேடும் அமைதி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது.